தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஜனவரி மாதம் 3ஆம் தேதி. தேவ பயம். சங்கீதம் 5:7. நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். கிறிஸ்தவ விசுவாசத்தின் ஆர்வமூட்டும் பகுதிகளில் மிக முக்கியமானவைகளில் ஒன்று பயம். மெய்யாகவே பயத்தின் பிடியிலிருந்து நம்மை விடுவிக்கவே இயேசு வந்தார். பயம் என்னும் வார்த்தை பொதுவாக பயன்படுத்தப்பட்டாலும் அதிலே பல விதங்கள் உண்டு. எல்லா பயங்களும் தீமையானவைகள் அல்ல. ஆனால் தீமையான பயம் உண்மையாகவே தீமையாய் இருக்கிறது. பொதுவாக பயத்தை தேவ பயம், சாதக பயம் மற்றும் பிசாசின் பயம் என்று 3 வகையாக பிரிக்கலாம். கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருக்க இன்றைய போதனை நமக்கு உதவி செய்யும். ஒரு விசுவாசியின் வாழ்வில் தேவ பயம் இயற்கையானதும் அவசியமானதும் வளர வேண்டியதுமாக இருக்கிறது. தேவனுடைய மாட்சிமைக்கு முன் நாம் எளியவர்கள், சிறியவர்கள் என உணர்த்தும் பயம். பட்சிக்கிற அக்கினியான தேவனுக்கு எதிராக முரட்டாட்டம் செய்து அழிந்து போவதை காட்டிலும் தேவனது கிருபையை நாம் சார்ந்து கொள்ள இந்த நாளில் நாம் காணும் தாவீதின் ஜெபம் உதவுகிறது. உண்மையான தாழ்மை உள்ளவர்களிடத்திலிருந்து தேவன் அப்படிப்பட்ட பயபக்தியை பெற்றுக்கொள்கிறார். அவருக்கு சேவை செய்ய நம்மை பாத்திரவான்கள் ஆக்கும்படி தேவன் அவரது கிருபையை நம்மேல் பொழிந்தருளுகிறார். அப்படிப்பட்ட பயம் பரிசுத்த ஆவியானவர் மூலம் வருகிறது. தேவ பயத்தின் மேன்மை என்னவென்றால் அது நம்மை கர்த்தரண்டை கிட்டி சேர்க்கும். தேவ பிரசன்னத்திலிருந்து நம்மை அகற்றி நீக்கி வெளியேற்றி விடாது. தேவன் வாசம் செய்கிற பரிசுத்த ஆலயத்திற்கு நேரே நம்மை பணிய வைக்கிறது. அது நம்மை சிங்காசனத்தண்டை கொண்டு போகும்போது அது தரும் சொல்லன்னா களி கூறுதலை நாம் அனுபவிக்கிறோம். நடுக்கத்துடனே களி கூறுகிற தூய்மையான அனுபவம். ஆயினும் அது குமாரனை முத்தம் செய்யும் அனுபவம். தேவ பயத்தின் ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்படும் போது உலகத்தில் உள்ள பாதாளத்தில் உள்ள எதற்கும் நீங்கள் அஞ்ச மாட்டீர்கள். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.